ஜீவகன் வீட்டில் களைப்பாறுகிறாரா அலாவுதீன்? இப்போது மன்னர் பதில் எழுதுவதைப் போல அலாவுதீனுக்கு ஒரு ஓலை எழுதி ஜீவகன் வீட்டுக்கு போய் அவரிடம் அந்த ஓலையை கொடு. அவரையும் அவர் மகளையும் நம் வண்டியில் ஏற்றிக் கொண்டு வட எல்லைக்கு கொண்டு போ. அங்கே இக்ரம் காத்து நிற்பான். ஆமா, இக்ரம் சிறையில் அல்லவா இருக்கிறார்? பைத்தியக்காரன். சிறை அதிகாரம் என் கையில் அல்லவா இருக்கிறது. வண்டியை அவனிடம் ஒப்படைத்து விடு. மற்ற விஷயங்களை நான் அவனிடம் சொல்லி அனுப்புகிறேன். நான் சொல்வதில் அணுவும் பிசகாமல் செய்துவிட்டால் இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி விடலாம். எல்லாம் திருடனை விட்டுட்டு தலையாரிய பிடிக்கிற பசங்க. இது என்ன பலகாரமா? இல்ல ஆகாரம். இந்த ஐயா இதுலயே சந்தேகப்படாது. தின்னுங்க ஐயா. அப்படியா நீ ஒரு இலைய அப்படியா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு ராத்திரி பக்கத்துல இருக்கானே அந்த வீரகேசி விடுதலை பண்ண வர்றான். நீ அவனா மாறிக்க. என்ன சொன்னா? விடுதலை உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. வெறும் இனிப்பா குடுறான்னு சொன்னாரு. சும்மா சாப்பிடு. இந்தா அரண்மனை சாப்பாடுன்னா அதுக்கு ஒரு தனி ருசி தாண்டா. ஆமாண்டா, நம்ம வீட்டையும் தான் சாப்பிடுறேன். எதுக்கும் கொடுத்து வைக்கணும்டா. நாளைக்கு சாவ போற பையன் அவனுக்கு என்னத்துக்கு? காரம் சாப்பிட்டீங்களா? இருங்க இருங்க, இந்தாங்க இனிப்பு சாப்பிடுங்க. நீங்க தாயா தர்ம பிரபு. சாரி வள்ளலே. இந்த பாரி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வணக்கம் அரசே, இதோ ஓலை. அரசர் என்னப்பா எழுதியிருக்கிறார்? என்னையும் உன்னையும் வரும்படியாக எழுதியிருக்கிறார். இப்போதுதான் விடுவு காலம் பிறந்தது. அரசே, தங்களுக்காக ரதம் காத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஆஷா, புறப்படம்மா. அம்மா, நீங்கள் செய்த உதவியை எங்கள் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டோம். உங்கள் வாழ்வு வளம் பெற்றால் அதுவே எங்களுக்கு போதும். அப்பா, நீங்கள் போய் சேர்ந்த செய்தியை ஜீவகனிடம் சொல்லி அனுப்புங்கள். விக்ரம், அலாவுதீனும் அவர் மகளும் ஜீவகன் வீட்டில் இருக்கிறார்கள் என்பது அவர் மன்னருக்கு எழுதிய ஓலையை சொல்லிவிட்டது. அதற்கு மன்னர் எழுதுவதை போல் நான் பதில் எழுதி பத்திரிடம் அனுப்பியிருக்கிறேன். அவன் அவர்களை அழைத்து வந்து ஆலங்காட்டில் உனக்காக காத்திருப்பான். நீ அவர்களை கொண்டு போய் பகாவதியிடம் ஒப்படைத்து விடு. முகத்தை நன்றாக முடிக்கும். போ, வாரு. ஜீவகா, நிம்மதியாக தூங்கு. நாளை காலை நிரந்தரமாகவே தூங்கி விடுவாய். சலாம் சர்க்கார். தளபதி எல்லாம் சொன்னாரா? அவர்களை கொண்டு வந்தாகிவிட்டது. இது எல்லாம் தங்கள் பொறுப்பு. அரசே, பத்திரமாக போய் வாருங்கள். நல்லது. புறப்படுங்கள். வகாவத்தினிடம் ஒப்படைப்பார். வகாவத்தின் மனசு குளிர்ந்து ஒரு பை பொண்ணை தூக்கி அவன் கையில கொடுப்பாரு. அதோடு மருதநாட்டு மகுடமும் யாரும் எடுத்து கொடுக்காமலே நம் கைக்கு வந்துவிடும். சிறையில ஜீவகன் இல்லைங்க.
ஆகிவிட்டோம். அடிபட்டு விட்டதா? ஜீவகன் நீங்களா? ஆமா. இது என்ன வேஷம்? அதோ நம்மை தோற்று வருகிறார்கள். பாருங்கள் நோடு. எரியும் நெருப்புக்கும் ஏந்திய வாளுக்கும் உயிரை ஒப்படைக்க உன் வீரர்களுக்கு துணிவில்லை. உனக்கு இருந்தால் வந்து பெற்றுக்கொள். இனி இவர்களை பெற உன்னால் முடியாது. முடியாதா? இதோ பார். அப்பா, உன் தாய் வேண்டுமா? அந்த தரங்கட்ட நாடோடிகள் வேண்டுமா? தம்பி, உன் தாய் வேண்டும் என்று சொல். நாங்கள் அவனை சரணடைந்து விடுகிறோம். ஆமண்ணா, உங்கள் தாயை காப்பாற்றுங்கள். பரவாயில்லை. சத்தியம் பிழைத்திருந்தால் அது என் தாயை காப்பாற்றட்டும். என்ன கதை பேசுகிறாய்? அவர்களை என்னிடம் ஒப்படைக்கிறாயா? இல்லை, உன் தாயை இந்த வெள்ளத்திலே தள்ளட்டுமா? அவர்களை ஒப்படைக்காதே. தாய்க்காக பார்த்தால் உன் தாய் நாட்டின் மானமே போய்விடும். வருந்த வேண்டாம் தாயே. தன்னுயிர் கொடுத்தாவது மண்ணுயிர் மீட்பான் உங்கள் மகன். உனக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் அந்த அன்னக்காவடிகளை என்னிடம் ஒப்படைக்க சொல். கன்றுக்காக மகளை கொடுத்தான் சோடு, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவுக்கு தன் சடை கொடுத்தான் சிவி என்றான். இரு அனாதைகளுக்கான தாயை கொடுத்தான் என் மகன் என்ற பெருமை அவனுக்கு இருக்கட்டும். இருக்கட்டும். ஜீவகா! ஜீவகா! நான் எப்படி இங்கே வந்தேன்? நீங்க ஆத்தங்கரையில மயக்கமா கிடந்தீங்க. நாங்க தூக்கி வந்து மயக்கம் தெளிவிச்சோம். நீங்க எல்லாம் யார்? மீன் பிடிப்பவங்க. இதோ இவர்தான் எங்க கூட்டத்திற்கு பெரியவர், முத்தப்பன்னு பேரு, எங்க அப்பா. நன்றி ஐயா.
நீங்க ஆத்துல எதுக்கம்மா விழுந்தீங்க? என் மகனின் வீரத்தை காப்பாற்ற என் உயிரை தியாகம் செய்ய துணிந்தேன். தற்கொலை ஒரு தியாகமா? தற்கொலை செய்து கொள்ள நான் கோழை அல்ல. ஒரு மூர்க்கன் என்னை ஆற்றில் தள்ளினான். அதனால் என் மகன் 2 உயிர்களை காப்பாற்ற முடிந்தது. அப்படியா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேம்மா. சொன்னால் புரியாதையா எங்கள் சோக வரலாறு. அதையெல்லாம் என்னை கேட்காதீர்கள். ஐயா, என் உயிரை காப்பாற்றின உங்களுக்கு காலமெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வருகிறேன். எங்கம்மா போனோம்? என் மகனை தேடி, என்னை தேடி என் மகன் எங்கெங்கே அலைகிறான். என்னை ஆற்றில் தள்ளிய மூர்க்கன் அவனை என்ன செய்தானோ தெரியவில்லை. உங்களை காப்பாத்தின மாதிரி ஆண்டவன் அவரையும் காப்பாற்றலாம்.